28வது காரிகை. தஸ்மான் ந ஜாயதே சித்தம் சித்தத்ருஷ்யம் ந ஜாயதே தஸ்ய பஷ்யந்தி யே ஜாதிம் கே வை பஷ்யந்தி தே பதம். இந்த காரிகையில் க்ஷணிக விஞ்ஞானவாதமும் ஹீனயான மதமும் நீக்கப்படுகின்றது. கௌடபாதர் அதற்கான காரணங்களை கூறவில்லை, நாம் அதை பார்க்க வேண்டும். முதல் வரியில் தஸ்மாத் ந ஜாயதே சித்தம். சித்தம் என்றால் இங்கு க்ஷணிக விஞ்ஞானம், சைத்தன்யம். ந ஜாயதே, அவர்கள் எதை க்ஷணிகம் என்று கூறுகிறார்களோ அந்த விஞ்ஞானம் ந ஜாயதே பிறப்பதில்லை. விஞ்ஞானம் சைத்தன்யம் பிறப்பதில்லை. இந்த பகுதி க்ஷணிக விஞ்ஞானவாதத்தை நீக்குகின்றது. அடுத்த பகுதி சித்த திருஷ்யம் ந ஜாயதே. ஹீனயான மதம் இங்கு நீக்கப்படுகிறது. சித்த திருஷ்யம் என்பது பாஹ்ய பதார்த்தங்கள், வெளியே தெரிகின்ற பொருள்களும் ந ஜாயதே உண்மையில் தோன்றவில்லை. பிறகு வெளியே பொருள்கள் தெரிகிறதே என்றால் நம்முடைய பதில் தெரிகின்றது, அனுபவிக்கின்றோம், ஆனால் உண்மையில் இல்லை. அதைத்தான் மித்யா என்று கூறுகின்றோம். இந்த இடத்தில் சென்ற வகுப்பில் நாம் க்ஷணிக விஞ்ஞானவாதத்தை பார்த்தோம். அவர்கள் நம்முடைய மனதில் தோன்றி தோன்றி மறைகின்ற விருத்தியை, எண்ணத்தை சைத்தன்யம், மெய்ப்பொருள் என்று நினைத்து விட்டார்கள். ஆகவே அந்த அறிவை அவர்கள் க்ஷணிகம் என்று கூறுகிறார்கள். இரண்டாவதாக அந்யோன்ய விலக்ஷணம் என்று கூறுகிறார்கள். ஒரு அறிவு இனியொரு அறிவு வேறுபட்டது என்று கூறுகிறார்கள். அதே சமயத்தில் அந்யோன்ய சாதிருஷ்யம், ஒன்றை போல் இனியொன்று என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் பௌத்த மதத்தை சார்ந்த க்ஷணிக விஞ்ஞானவாதிகளுடைய கருத்து. சைத்தன்யம் உண்மை பொருள், க்ஷணிகம், அந்யோன்ய விலக்ஷணம், அந்யோன்ய சாதிருஷ்யம். இதற்கு நம்முடைய பதில் என்ன? நீ ஒன்றை க்ஷணிகம் என்று சொல்ல வேண்டுமென்றால், ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டது என்று சொல்ல வேண்டுமென்றாலும், ஒன்றை போல் இனியொன்று இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமென்றாலும், இதற்கு அப்பாற்பட்டு நித்தியமாக ஒருவன் இருந்தாக வேண்டும். நாம் அந்த நித்தியமாக இருக்கின்ற தத்துவத்தை தான் நித்திய சைத்தன்யம், அதுவே சைத்தன்யம், சித் சொரூபம், ஆத்மா அல்லது பிரம்ம என்று சொல்கின்றோம். ஆகவே நம்முடைய பதில் பிரத்யபிக்ஞானம் நடைபெறாது. பிரத்யபிக்ஞானம் என்றால் இதை நான் பார்த்தேன் என்று நான் கூற வேண்டுமென்றால், அது மாறிக்கொண்டிருக்கும் பொழுது நான் மாறாமல் இருந்திருக்க வேண்டும். இப்போ இந்த அறையில் நான் இருக்கின்றேன், சிலர் வந்து செல்கிறார்கள். வந்து செல்பவர்களை பற்றிய ஞானம் எனக்கு இருந்தால் நான் வந்து செல்லாமல் இங்கேயே இருந்தவன் என்பதை காட்டுகின்றது. ஆகவே நாம் நித்திய சைத்தன்யம் என்று ஒன்றை ஏற்றுக்கொண்டு, இவர்கள் க்ஷணிக விஞ்ஞானம் என்று சொல்வது விருத்தியாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களுடைய கருத்து தவறு. தஸ்மாத்
ந ஜாயதே சித்தம். பிறகு அவர்களுடைய மொழியிலேயே பதில் கூற வேண்டும் என்றால் க்ஷணிக விஞ்ஞானவாதி என்ன சொல்கின்றான், சித்தத்தினுடைய ஸ்பந்தனம், சித்தமேதான் பாஹ்ய பதார்த்தங்களாக தெரிகிறது. வெளியே உள்ள பதார்த்தங்கள் சைத்தன்யத்தின் மீது ஏற்றுவிக்கப்பட்டுள்ளது, வெளியே பதார்த்தங்கள் இல்லை என்று அவன் கூறுகிறான். கனவில் விதவிதமான பொருள்களை பார்க்கின்றோம், அவைகளெல்லாம் விருத்தியில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, விதவித பொருள்கள் இல்லை என்று கூறுவதைப் போல் கூறுகின்றான். நாம் என்ன சொல்கின்றோம், அவன் கூறுகின்ற இதே தர்க்கத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடைய சைத்தன்யம் விஞ்ஞானமானது பிறந்தது இறக்கிறது, பிறக்கிறது இறக்கிறது என்று தெரிகிறது. உண்மையில் விருத்தியினுடைய பிறப்பு இறப்பு விஞ்ஞானத்தில் ஏற்றி வைக்கப்படுகிறது என்று பதில் கூறுகின்றோம். அதாவது அவன் என்ன சொல்கின்றான், வெளியே உள்ள பதார்த்தங்கள் சைத்தன்யத்தில் ஏற்றி வைக்கப்பட்டு ஏதோ சைத்தன்யம் இவைகளை பார்ப்பது போல் தெரிகிறது என்று சொல்கின்றான். அதே போல்தான் விருத்தியில் வருகின்ற பிறப்பு இறப்பை நீ சைத்தன்யத்தில் ஏற்றி வைத்து சைத்தன்யம் பிறக்கிறது இறக்கிறது என்று சொல்கின்றாய் என்று பதில் சொல்கின்றோம். உண்மையில் எதற்கு ஜென்ம மரணம் என்றால் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு, சைத்தன்யத்திற்கு ஜென்மமும் மரணமும் இல்லை. இது நம்முடைய சித்தாந்தம். இனி நாம் இரண்டாவது வரிக்கு வர வேண்டும். சென்ற வகுப்பில் முதல் வரியை பார்த்து முடித்திருந்தோம். இரண்டாவது வரியில் தஸ்ய பஷ்யந்தி ஏ ஜாதிம், ஏ என்றால் எவர்கள், எந்த விஞ்ஞானவாதிகள், எந்த க்ஷணிக விஞ்ஞானவாதிகள், ஏ எவர்கள், தஸ்ய முதல் சொல் தஸ்ய என்றால் அதனுடைய, இங்கு அதனுடைய என்ற சொல் சைத்தன்யத்தினுடைய, அதனுடைய சைத்தன்யத்தினுடைய ஜாதிம் பஷ்யந்தி, ஜாதி என்றால் பிறப்பு, பிறப்பை பார்க்கிறார்களோ, எவர்கள் சைத்தன்யத்திற்கு பிறப்பை பார்க்கிறார்களோ, எவர்கள் சைத்தன்யத்தினுடைய பிறப்பை பார்க்கிறார்களோ அல்லது நினைக்கிறார்களோ ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் எதை பார்க்கிறார்கள் என்று சொல்கின்றார். எவர்கள் சைத்தன்யத்தினுடைய பிறப்பை பார்க்கிறார்களோ, கேவை பஷ்யந்தி தே பதம், தே பஷ்யந்தி, தே என்றால் அவர்கள், பஷ்யந்தி பார்க்கிறார்கள், அவர்கள் என்றால் க்ஷணிக விஞ்ஞானவாதிகள் பார்க்கிறார்கள். என்ன பார்க்கிறார்கள், பதம், பதம் என்றால் பாதை, மார்க்கம், பாதத்தை மார்க்கத்தை பார்க்கிறார்கள். எங்கு, கே, கே என்றால் ஆகாசத்தில், ஆகாசத்தில் அடையாளத்தை பார்க்கிறார்கள். இங்கு என்னவென்றால், பறவை பறந்து சென்றால் நாம் ரோட்டில் நடந்து போகிறோம், நம்முடைய ஃபுட் பிரிண்ட்டை பார்க்க முடியும், கால் தாரையை நாம் பார்க்கின்றோம். அதேபோல் ஒரு பறவையானது ஆகாசத்தில் பறந்து போனால் அந்த பறவை பறந்து போனதினுடைய பாதத்தை, அந்த மார்க்கத்தை விட்டு வைக்கிறதா என்றால் கிடையாது, அது நம்ம பார்க்க முடியாது. ஒவ்வொரு பறவையும் ஆகாசத்தில் பறந்து செல்லும் பொழுது அங்கு ஏதாவது ஒரு தாரை அல்லது ஒரு மார்க்கம் தெரிகிறதான்னா தெரியாது. ஆனால் இவர்கள் பார்க்கிறார்கள். இப்போ கே என்றால் ஆகாசத்தில் பறவையினுடைய அடையாளத்தை பார்க்கிறார்கள். கே பதம் பஷ்யந்தி. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு பறவை பறந்து போகுது, பறந்து போன அடையாளத்தை நான் பார்க்கிறேன் ஒருத்தன் சொன்னால் அவன் எதை பார்க்கறான், மனசில் ஏதோ கற்பனை பண்ணிட்டு அந்த கற்பனையைத்தான் அங்கே பார்க்கின்றான்.
காரணம் என்ன? மீன் நீந்தி போனாலும் பறவை ஆகாசத்தில் பறந்தாலும் அது தான் பறந்தோம் என்கின்ற ஒரு மார்க்கத்தை அல்லது ஒரு அடையாளத்தை செய்வதில்லை. அப்படி ஒருவன் அடையாளத்தை பார்த்தால் அது எதை குறிக்கின்றது? அவனுடைய கற்பனை தான். மனசில் ஏதோ நினைத்தான், அதைத்தான் அவன் பார்க்கின்றான். அங்கு அது கிடையாது. அதே போல பிறப்பில்லாத ஆத்மாவிடம், சைத்தன்யத்திடம் ஒருவன் பிறப்பை பார்ப்பது என்பது அவனுடைய கற்பனையே தவிர உண்மையில் பிறப்பு கிடையாது. இதை எதோடு நம்ம சம்பந்தப்படுத்தணும்? சைத்தன்யத்தினுடைய பிறப்பை பார்ப்பது என்பது பறவையினுடைய அடிச்சுவற்றை, அடிச்சுவடுன்னு சொல்வார்கள், அதனுடைய பாதத்தை பார்ப்பது போல. என்றால் என்ன? கற்பனை தான். இப்போ யார் ஆத்மாவுக்கு அல்லது சைத்தன்யத்துக்கு பிறப்பை பார்க்கிறார்களோ அவர்கள் பறவையினுடைய பாதையை பார்க்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் தவறாக பார்க்கிறார்கள். இந்த காரிகையுடன் பௌத்த மத கண்டனமும் முடிவடைகின்றது. இனி 29வது காரிகை. அஜாதம் ஜாயதே யஸ்மாத் அஜாதி பிரகிருதிஸ்ததஹ பிரகிருதேரன்யதா பாவஹ ந கதஞ்சித் பவிஷ்யதி. இதற்கு முன் சாங்கியர்களுடைய மதம் நீக்கப்பட்டது. பிறகு நையாயிக்கர்களுடைய மதமும் நீக்கப்பட்டது. இவைகளெல்லாம் 11லிருந்து 13வது காரிகையில் நடைபெற்றது. சத்காரியவாதம், அசத்காரியவாதம் எல்லாம் நீக்கப்பட்டது. பிறகு 24லிருந்து 28 வரை பௌத்த மதம் நீக்கப்பட்டது. இனி 29வது காரிகையிலிருந்து 74வது காரிகை வரை நம்முடைய வேதாந்த சித்தாந்தம். மற்ற மதத்தை கண்டனம் பண்ணுறதெல்லாம் இதோடு முடிவடைந்தது. நம்முடைய மதத்தினுடைய கருத்தே மீண்டும் மீண்டும் நிலைநாட்டப்படுகின்றது. ஆகவே இனி இந்த காரிகையிலிருந்து 74வது காரிகை வரை நம்முடைய வேதாந்தத்தினுடைய கருத்து தான் பேசப்படுகிறது. வேதாந்தத்தினுடைய கருத்து என்ன? 2 வரியில வேதாந்தத்தினுடைய சாரத்தை சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்லணும்? பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. இதுதான் வேதாந்தம். இந்த 2 தவிர என்ன பேசினாலும் அது வேதாந்தம் அல்ல. எனக்கு வேதாந்தம் தெரியும் சொல்லி இந்த 2 மட்டும் புரியலேன்னு சொன்னால் வேதாந்தம் புரியல. இந்த 2 மட்டும் புரிஞ்சிருது, வேற ஒன்றுமே புரியலையேன்னா வேதாந்தம் புரிஞ்சாச்சு. ஏன்னா இந்த பௌத்த மதம் புரியலையே, சாங்கிய மதம் புரியலையே, சத்காரியவாரம் அசத்காரியவாரம் புரியலையே. ஏன்னா சில பேர் சொல்கிறார்கள், ஒரே காரியம் காரணம் சத்து அசத்து ஒரே குழப்பமாக இருக்குது, பேசாமல் வேதாந்தம் சொல்லிகிட்டு இருக்கிற வரைக்கும் கிளாஸ் நல்லா இருந்தது, பரமத கண்டனம்னு போனீங்க புரியலையேன்னா நல்லது. காரணம் என்ன? அது புரிஞ்சாலும் கடைசியில் தப்புன்னு புரிஞ்சுக்க போகிறோம். புரிஞ்சு தப்புன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி புரியலைன்னா நல்லது தான். புரிய வேண்டியது என்னன்னா பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் ஒரு முறை நமக்கு சொன்னாலும் நம்ம ஆகம பிரகரணத்தை படிக்கும்போதே எல்லாம் படித்தாச்சு, இனி அடுத்த பிரகரணம் எதுக்குன்னு சந்தேகம் வரும். வைதத்திய பிரகரணம் படிக்கும்போது தான் ஆமாம்மா இது கொஞ்சம் தேவைதான்னு தோணும். 2வது சாப்டர் முடிஞ்சோடனே எல்லாமே முடிஞ்சாச்சே, 3வது சாப்டர் எதுக்குங்கிற சந்தேகம் வரும். அதே போல் 3வது சாப்டரில் அமணிபாவத்தோடு எல்லாம் முடிஞ்சதே, இது எதுக்கு ஆரம்பிக்கணும்னு தோணும். ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கும் போது தான் அதனுடைய பலன் நமக்கு தெரியும். எல்லாமே ஒரு முறை படித்தா போதாது, மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும்.
ஆகவே இனிமேல் கௌடபாதர் என்ன செய்ய போகிறார், ஏற்கனவே நம்ம பார்த்த கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்ல போகின்றார், திரும்ப திரும்ப சொல்ல போகின்றார். காரணம் என்னன்னு சொன்னால், மனோதத்துவ நிபுணர்களெல்லாம் ஒன்று சொல்லுவார்கள், லேர்னிங் ரீலேர்னிங், ரீடிங் ரீரீடிங்னு சொல்லுவார்கள். ஒரு முறை நீ லேர்ன் பண்ணிட்டா பத்தாது, ரீலேர்னிங்னு சொல்லுவார்கள். அது போயிடுமா கொஞ்ச நாளில் நம்ம விட்டும், மறுபடியும் ஒருக்கா நீ லேர்ன் பண்ணணும். ஒரு முறை படித்தா பத்தாது, மறுபடியும் ஒருக்கா நீ திரும்ப திரும்ப படிக்கணும்னு சொல்லுவார்கள். காரணம், நம்முடைய புத்திக்கு அபியாசம் தேவைப்படுகிறது. எப்படி உடலுக்கு அபியாசம் தேவை அல்லவா, யோகாசனம் ஒரு நாள் பண்ணால் போதாது, தொடர்ந்து உடலுக்கு அபியாசம் போல புத்திக்கு அபியாசம் தேவை. ஆகவே சிரவண மனனத்திலேயே ஒரு பகுதியாக மீண்டும் மீண்டும் நம்ம பார்த்த கருத்து வரப்போகின்றது. இந்த பீடிகையெல்லாம் நான் போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, கௌடபாதர் ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் சொன்ன சில காரிகைகளை அப்படியே இங்கே குறிப்பிட போகிறார். அதே ஸ்லோகங்களெல்லாம் திரும்ப திரும்ப வரப்போகுது. மீண்டும் சொப்பனம் மித்யா, மீண்டும் ஜாகிரத் மித்யா, மீண்டும் அஜாதி. இதைத்தான் விதவிதமான கோணங்களில் பார்க்க போகின்றோம். அப்போ நமக்கு ஒரு எண்ணம் வரக்கூடாது, இதெல்லாம் பார்த்தாச்சே அரைச்ச மாவை எதுக்கு அரைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. உண்மையிலேயே மாவு அரைக்கவில்லை, அரைச்ச மாதிரி நம்ம கற்பனை பண்ணிட்டு இருந்திருக்கோம், கொஞ்சம் அரைக்கணும். மீண்டும் மீண்டும் சொல்ல போகின்றார். விதவிதமான உதாரணங்கள், அலாத சாந்தின்னு ஒரு உதாரணம் சொல்ல போகிறார். அப்படி விதவிதமான உதாரணங்களில் வேதாந்த சித்தாந்தம் வரும். இதுவும் பூர்வபக்ஷ சித்தாந்தமாகத்தான் வரப்போகுது. நம்ம ஒரு பூர்வபக்ஷத்தை போட்டுக்குவோம். இந்த பூர்வபக்ஷமெல்லாம் வேறொரு மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நமக்குள்ளேயே அல்லது மற்ற மதத்தை சார்ந்தவர்களுடைய பூர்வபக்ஷமும் இருக்கும். ஆனால் இதற்கு முன் காரிகையுடன் மற்ற மதத்தை குறிப்பாக எடுத்துக்கொண்டு நிஷேதம் செய்வது முடிவடைந்தது. அதனால் இனி பயந்துக்க வேண்டாம், பௌத்த மதம் சாங்கியன் எல்லாம் வந்துடுவான்னு சொல்லி அவங்களையெல்லாம் நம்ம வென்று வந்து விட்டோம். கடைசியில் இப்போ யாரோட சண்டை போட போகிறோம், நம்மோட தான். எல்லா பகைவர்களும் போயாச்சு, கடைசியில் நம்ம புத்தியே நம்ம மனசே பகைவனாக நிற்குது. வேதாந்தத்தில் கடைசியாக யாரோட போராடி வெல்லணும்னா நம்மோட தான் போராடி வெல்லணும். ஆகவே இனி நம்முடைய கருத்து தான் வர இருக்கின்றது. இந்த 29வது காரிகையில் நம்முடைய சித்தாந்தம் சொல்லப்படுகின்றது. சித்தாந்தம்னா நம்முடைய முடிவு பேசப்படுகின்றது. க்ஷணிக விஞ்ஞானம் உண்மை இல்லை என்றால் என்ன விஞ்ஞானம் உண்மை? நித்திய விஞ்ஞானம் தான் உண்மை, அதை சொல்கின்றார். இந்த காரிகையில் நித்திய விஞ்ஞானம்தான் சத்தியம், விஞ்ஞானம் நித்தியம், சைத்தன்யமானது க்ஷணிகம் அல்ல, அழியாதது, பிறவாதது, அந்த சித்தாந்தத்தை சொல்கின்றார். காரிகைக்குள் சென்றால், அஜாதம் ஜாயதே யஸ்மாத், யஸ்மாத் யாது காரணத்தினால், எதனால், அஜாதம் ஜாயதே. அஜாதம் என்றால் பெறப்பற்ற சைத்தன்யம். அஜாதம்ங்கிற சொல்லுக்கு பெறப்பற்ற சைத்தன்யம். ஜாயதே, இது அப்படியே மொழிபெயர்த்தால் பிறக்கிறது. யாது காரணத்தினால் பெறப்பற்ற சைத்தன்யம் பிறக்கிறது. இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? யாது காரணத்தினால் பெறப்பற்ற சைத்தன்யம் பிறக்கிறதோ, அதனால தான் ஒரு முக்கியமான வார்த்தை இங்கே சேர்த்திக்கணும். பூர்வபக்ஷியினுடைய மதப்படி, வாதிபிகி, வாதிகளினுடைய கருத்துப்படி, அதாவது வாதிபிகி ஜாயமானத்வேன கல்பியதே. வாதிபிகினா நமக்கு வாதம் செய்பவர்களால், ஜாயமானத்வேன கல்பியதே பிறந்ததாக கற்பிக்கப்பட்டுள்ளது. இப்போ யாது காரணத்தினால் பிறக்காத சைத்தன்யம்
தவறுதலாக பிறந்ததாக கருதப்படுகிறதோ. இப்போ ஜாயத்தேங்கிற இடத்துல பிறக்கிறதுங்கிறதுக்கு பதுவாக பிறந்ததாக கருதப்பட்டு வருகிறதோ, அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஜாயதே ஈக்குவல் டு பிறந்ததாக கருதப்படுகிறதோ. எவர்களால் ஒரு கேள்வி கேட்டால் மூடைகி, மூடர்களால் பிறந்ததாக கருதப்பட்டு வருகிறதோ. அப்போ இதனுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன? யாது காரணத்தினால் பிறப்பற்ற சைத்தன்யம் பிறக்கின்றதாக கருதப்பட்டு வந்துள்ளதோ. இதிலிருந்து ஆசிரியர் நமக்கு என்ன சொல்லிட்டார்? சைத்தன்யம் பிறக்கவில்லை. காரணம் என்ன? பிறப்பற்ற சைத்தன்யம் பிறந்ததாக ஆனதுன்னு சொல்லல, பிறந்ததாக கருதப்பட்டதோ, பிறந்ததாக எண்ணப்பட்டதோ. அதனால் சைத்தன்யத்திற்கு பிறப்பில்லை என்பது சொரூபம். அது இரண்டாவது வரியில் சொல்றார். அஜாதிஹி பிரகிருதிஹி ததக. இப்போ ததகங்கிற வார்த்தையை எடுத்துக்கோ. ததக என்றால் தஸ்மாத், ஆதலினால், தேர்ஃபோர். ததகனா அதனால், ஆதலினால். இப்போ எஸ்மாத்னா எதனால் ஆரம்பித்தார். இப்போ எதனால்ங்கிற வாக்கியம் எப்படி இருக்கு? எதனால் பிறப்பற்ற சைத்தன்யம் பிறந்ததாக கருதப்படுகிறதோ அதனால் அஜாதிஹி பிரகிருதிஹி. அஜாதிஹி என்றால் பிறப்பற்றது, சைத்தன்யத்துக்கு பிறப்பற்றது பிரகிருதிஹி. பிரகிருதிஹி என்றால் சொரூபம், தன்மை, ஸ்வபாவம், நேச்சர். இப்போ அஜாதிஹி பிரகிருதிஹி. அஜாதிஹி பிரகிருதினா பிறப்பற்ற தன்மையே சொரூபம். இப்போ முதல் வரி என்ன? எதனால் சைத்தன்யம் பிறந்ததாக கருதப்படுகிறதோ அதனால் சைத்தன்யம் பிறப்பற்ற தன்மையுடன் இருக்கின்றது. இது எப்படி சொல்கிற மாதிரி இருக்குன்னா, ஒருவனுக்கு அறிவே இல்லை. அப்போ நம்ம சொல்கிறோம் எதனால் அவனுக்கு அறிவிருப்பதாக எண்ணப்பட்டதோ அதனால் அவனுக்கு அறிவில்லை என்பது சொரூபம். அப்படி சொல்கிறது போல எதனால் பிறப்பற்ற சைத்தன்யம் பிறந்ததாக கற்பனை செய்யப்பட்டதோ அதனால் அஜாதிஹி பிரகிருதிஹி. இது நம்முடைய சித்தாந்தம். சைத்தன்யம் அஜாதிஹி, அஜாதம். இனி இரண்டாவது வரி. இரண்டாவது வரியானது மூன்றாவது பிரகரணத்தில், அத்வைத பிரகரணத்தில் 21வது காரிகையில் வந்த இரண்டாவது வரி. அது அப்படியே இங்கு குறிப்பிடுகின்றார். 3:21 வந்த ரெண்டாவது வரியே இங்கே வருது. அது மட்டுமல்ல, நான்காவது பிரகரணத்தில், இப்போ எந்த பிரகரணம் படிச்சுட்டு இருக்கோம்? நான்காவது பிரகரணம் தான் படிச்சுட்டு இருக்கோம். இதிலேயே 7வது காரிகையிலும் இந்த இரண்டாவது வரி வந்துள்ளது. அப்போ இந்த இரண்டாவது வரி இது 3வது முறையாக வருகிறது. முதலில் 3வது அத்தியாயத்தில் 21வது காரிகையில் வந்தது. பிறகு இதே அத்தியாயத்தில் 7வது காரிகையில் வந்தது. பிறகு இங்கும் வருகிறது. அதனால் இந்த வார்த்தையே உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கணும். பிரகிருதேகே அந்யதா பாவக ந கதஞ்சித் பவிஷ்யதி. பிரகிருதேகே அந்யதா பாவக. பிரகிருதி என்றால் சொரூபம், சொரூபத்தினுடைய மாற்றம். அந்யதா பாவகன வேறாக மாறுவது என்பது, ஒரு பொருளினுடைய சொரூபம் மாறுதல் என்பது கதஞ்சித் எப்பொழுதும் ந பவிஷ்யதி நடைபெறாது. ந பவிஷ்யதினா நடைபெறாது. கதஞ்சித் எந்த விதத்திலும், ஒரு சொரூபத்தினுடைய மாற்றம் எந்த விதத்திலும் நடைபெறாது.
அதற்கு உதாரணத்தை கூறினால் உங்களுக்கு ஞாபகம் வந்துவிடும். ஒரு மனிதனுடைய உடலையே எரிச்சு விட்டோம்னு சொன்னால் அவன் சாம்பலாக மாறி இருக்கான்னு சொல்ல போகிறதில்ல, அவன் அழிந்து விட்டான். அவனுக்கு முடி நரைச்சிருக்கு, இந்த மாதிரி மாறி இருக்கான்னு சொன்னால் மனிதன் மாறவில்லை, அவனுடைய சில குணங்கள் தான் மாறி இருக்கின்றது. அப்போ மனித தன்மை என்பது முழுமையாக மாறி மிருகமாகவோ வேற தன்மையாகவோ மாற முடியாது. ஒன்றா நாசம், அதனுடைய சொரூபம் நாசம் அடையலாம், அல்லது அதுக்கு சில மாற்றங்கள் வரலாம். சொரூபம் ஒன்று இனி ஒன்றாக மாறாது. இப்படி ரெண்டு இடத்துலையும் நம்ம விசாரம் செய்துள்ளோம். இந்த வரி ரொம்ப முக்கியங்கிறதுனால கௌடபாதரே தன்னுடைய வரியை 3வது முறையாக இங்கு குறிப்பிடுகின்றார். ஒரு பொருளினுடைய சொரூபம் மாறாது, அதே போல் சில பேர்த்தினுடைய சுபாவமும் மாறாது, அவ்வளவு சுலபமாக மாற்ற முடியாது. பகவானால் துரியோதனுடைய குணத்தை மாற்ற முடிஞ்சுதான்னா மாற்ற முடியவில்லை. அப்படி ஒருவருடைய பிரகிருதிங்கிறது மாற்ற முடியாது. அதனால தான் ஞானிகள் விஷயத்திலையும் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். சில பிரகிருதி சில சுபாவமெல்லாம் மாறிடும். இப்போ சிலருக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலான்னு ஆசை இருக்கும், சிலருக்கு ரொம்ப பேசிவாக இருக்கலான்னு ஆசை இருக்கும். அப்படி ஒவ்வொருவருடைய குணம், மைண்டுக்கு ஒவ்வொரு விதமான பிரகிருதி இருக்கும். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அதர்மமான குணத்தை தான் மாற்றணுமே தவிர அவரவர்களுக்கு என்னென்ன சுபாவம் இருக்கோ பிரகிருதி இருக்கோ அது தர்மத்திற்கு உட்பட்டு இருந்தால் மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. அவரவர்கள் அவரவர்களுடைய சுபாவப்படி தான் இருக்கணும். நம்ம போய் இனியொருத்தருடைய கேரக்டரை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. அது அதர்மமாக இருந்தால் மாற்ற முயற்சி செய்யலாம். அவரவர்கள் அவரவர்களுடைய நேச்சர் படி இருக்கணும். அதனால தான் சில ஞானிகள் குகையில் இருப்பார்கள். இப்போ சங்கரர் போன்ற ஞானிகள் எல்லாம் ஊரெல்லாம் அலைந்தார்கள், நூல்களெல்லாம் எழுதினார்கள். அது அவர்களுடைய சுபாவம். அப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர்களுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும். அதை நம்ம அழிக்க முயற்சி செய்யக்கூடாது, மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. அவரவர்கள் அவரவர்களுடைய சுபாவத்தில் தான் இருக்கணும். இது என்னன்னா மாற்றத்துக்கு உட்பட்ட மனசே இந்த நிலைன்னு சொன்னால் மாறாத சொரூபத்தினுடைய நிலை என்ன சொல்கிறது? அப்படி இது கொஞ்ச நாளில் வாசனையினால் உருவாக்கப்பட்ட மனதினுடைய நிலையே மாற்ற முடியாதுன்னு சொன்னால் பிறகு சைத்தன்யத்தினுடைய நிலை என்ன சொல்வது? பிரகிருத்தினா சொரூபம் எந்த விதத்திலும் இனி ஒன்றாக மாறாது. இதை சிந்திச்சோம்னா தான் இந்த வரியினுடைய வெயிட் நமக்கு தெரியும். காரணம் என்னன்னு சொன்னால் சைத்தன்யத்தினுடைய சொரூபம் பெறப்பட்டதுன்னு சொன்னால் என்றைக்குமே பெறப்பட்டதாக தான் இருக்கும். கொஞ்ச நாள் பிறக்காமல் இருந்தது, திடீர்னு பிறந்தது, பிறகு மீண்டும் பிறக்காமல் இருந்ததுன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு கால் பிறக்கிறது இறக்கிறதுன்னா அது என்றைக்கும் பிறந்து இறந்துட்டு தான் இருக்கும். விருத்தி என்றைக்கும் தோன்றி தோன்றி மறையத்தான் செய்யும். விருத்தி தோற்றி வச்சு அப்படியே அழியாமல் வச்சிருக்க முடியாது. சைத்தன்யத்தை அழிக்கவும் முடியாது. ஆகவே சைத்தன்யம் என்னைக்குமே அஜாதம், பிறகு விருத்தி க்ஷணிகம். இது நம்முடைய சித்தாந்தம். இப்போ இந்த காரிகையில் பரமதத்தை எல்லாம் கண்டனம் பண்ணி நம்முடைய வேதாந்த சித்தாந்தம் கூறப்பட்டது. இனி அடுத்த காரிகை அநாதேரந்தவத்வம் ச சம்சாரஸ்ய ந சேத்ஸ்யதி அனந்ததா சாதி மதக மோக்ஷஸ்ய ந பவிஷ்யதி. 30, 31, 32 இந்த 3 காரிகைகளில் 30 32 வரை இதில்
பந்த மோக்ஷம் மித்யா என்று கூறப்படுகின்றது. பந்தமும் மோக்ஷமும் மித்யா. 74வது காரிகை வரை நம்முடைய வேதாந்த சித்தாந்தம் தான் பார்த்துட்டோம். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யாங்கிற கருத்து தான். அதில் இடையில சின்ன சின்ன டாபிக் வர இருக்கின்றது. அதில் இந்த காரிகைகளில் 3 காரிகைகளில் பந்தமும் மித்யா மோக்ஷமும் மித்யா. கேட்குறதுக்கு பயமா இல்லையே? இப்போ மித்யா மோக்ஷத்துக்காக நாங்கள் எதுக்கு கிளாஸுக்கு வரணும்னா மித்யா பந்தத்துக்காக வந்து தான் ஆகணும். இப்போ மித்யா பந்தத்தை நீக்கிற மோக்ஷம் சத்தியமா மித்யாவா? ஒரு பெரிய கேள்வி. வேதாந்தத்தில் இது சாதாரண கேள்வி அல்ல, பல விதமாக விசாரம் பண்ணுற ஒரு கருத்து இது. மோக்ஷங்கிறது சத்தியமா மித்யாவா? இதற்கு பொதுவாக மித்யான்னு சொல்கிறது தான் பதில். சில இடங்களில் மோக்ஷங்கிறதுக்கு லக்ஷணமே பிரம்மன்னு சொல்லுவார்கள். மோக்ஷங்கிறது பிரம்மங்கிறது லக்ஷணமாக இருந்தால் சத்தியம்னு பதில் சொல்லுவோம். ஆனால் பொதுவாக அப்படி சொல்வதில்லை. அப்படி ஒரு பட்சமும் இருக்குது. மோக்ஷம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மன். இப்போ மோக்ஷ பிராப்தி என்றால் பிரம்ம பிராப்தி, அப்போ அது சத்தியமான சத்தியம்னு சொல்லிவிடுவோம். ஆனால் அது ரேராக அப்படி சொல்கிறது. பொதுவாக மோக்ஷத்தையும் நம்ம மித்தியான்னு தான் சொல்லுவோம். காரணம் என்ன? பந்தமும் மித்யா மோக்ஷமும் மித்யா. அதை இந்த காரிகைகளில் கௌடபாதர் நிலைநாட்டுகிறார். இப்போ இந்த காரிகைக்குள்ளே செல்லணும்னு சொன்னால் கொஞ்சம் விசாரம் பண்ணி தான் இந்த காரிகைக்குள் செல்ல முடியும். ஏன்னா இதில் பூர்வபக்ஷி சித்தாந்தமெல்லாம் படிப்படியாக போய் பிறகு கடைசி கேள்விக்கு இங்கே பதில் இருக்குது. இது ஒரு விதமாக பூர்வபக்ஷியை நம்ம கார்னர் பண்ணி கடைசியாக இங்கு பதில் சொல்கின்றார். ஆகவே இந்த காரிகைக்குள்ளே லேண்ட் ஆகணும்னா கொஞ்சம் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும். பூர்வபக்ஷி என்ன சொல்கின்றான்? பந்தமும் சத்தியம் மோக்ஷமும் சத்தியம். இது பூர்வபக்ஷியினுடைய கருத்து. இது யாரோ பூர்வபக்ஷியாக இருக்கலாம். ஏன்னா நம்மளே இப்படி பூர்வபக்ஷியாக இருக்கலாம். பந்தம் சத்தியமா மித்தியாவான்னா, இப்போ ஒருவருக்கு தலை வலிக்குது, தலைவலிங்கிறது சத்தியமா மித்தியாவான்னா, இந்த வேதாந்தம் படித்த டாக்டர்கிட்ட போனால் சில கஷ்டம் இருக்குது. என்ன சொல்லுவாங்க தெரியுமோ? எல்லாமே மித்தியா தானே, தலைவலி மித்தியா போன்றுவார். அப்படி தலைவலி மித்தியான்னு சொன்னால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாம், அது பொய் தானே, ஏதோ அனுபவிக்கிற உண்மையில் இல்லை. அப்படி சொல்ல முடியுமான்னா யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அனுபவிக்கிற, நேரடியாக அனுபவிச்சுட்ருக்கிறது எப்படி மித்தியான்னு சொல்வது? பிறகு மோக்ஷங்கிறது நான் அனுபவிக்கணும், அது எனக்கு வர வேண்டும். ஆகவே பலர் நாம் உட்பட என்ன நினைப்போம்? பந்தமும் சத்தியம் மோக்ஷமும் சத்தியம். ஆரம்பத்தில் சத்தியமாக தெரியுது, ஆனால் அதுவே பரமார்த்தம். பரமார்த்தம் சொன்னால் அதுதான் மேலான உண்மைன்னு நினைப்போம். பிறகு கடைசியில் நம்ம என்ன முடிவுக்கு வரணும்? பந்தமும் மித்யா மோக்ஷமும் மித்யா. இப்போ இந்த காரிகை எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால், பந்தமும் சத்தியம் மோக்ஷமும் சத்தியம்னு யாருக்கு கொள்கை இருக்கிறதோ அப்படி கொள்கை இருப்பவர்களுக்கு 2 தோஷம் வரும்னு இங்கு சொல்லப்படுகிறது. இதுதான் காரிகையினுடைய சாரம். யார் பந்தமும் மோக்ஷமும் சத்தியம் என்று நினைக்கிறார்களோ அப்படி நினைப்பவர்களுக்கு, அப்படிப்பட்ட கருத்தை கொண்டவர்களுக்கு இப்படிப்பட்ட தோஷம் ஏற்படும். இப்படிப்பட்ட தோஷம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீ என்ன செய்யணும்? பந்தத்தையும் மோட்சத்தையும் மித்தியானதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன தோஷம்னு பார்த்துருவோம். என்ன தோஷத்தை இங்கே சொல்கிறார் என்றால், இப்போ எதுக்கு தோஷம் எல்லாம் அதை பிடிச்சிருக்கணும். எதற்கு இங்கு தோஷம் சொல்கிறார் என்றால், யார் பந்தமும் மோட்சமும் சத்தியம் என்று நினைக்கிறார்களோ அப்படி நினைப்பவர்களுக்கு, அப்படிப்பட்ட மதத்திற்கு இந்த ஒரு குறை வந்துவிடும். என்ன குறை? 2 குறை. முதல் குறை சம்சார அநிவிருத்தி, சம்சாரம் நீங்காது என்ற தோஷம். சம்சார அநிவிருத்திகி, நிவிருத்தினா போகிறது, அநிவிருத்தின்னு சொன்னால் போகாது. சம்சாரம் போகாதுங்கிற குறை வந்துடும்.
எப்பொழுது ஒரு சம்சாரம் போகாதுங்கிற குறை, பந்தத்தை சத்தியம்னு நினைத்தால். அதே ஈஸி தான். பந்தத்தை சத்தியம்னு நினச்சிட்டா அப்புறம் எப்படி அது பந்தம் போகும்? அதுவே சத்தியமாச்சு. சத்தியம்ங்கிறது போகாதது தானே. பிறகு மோட்சத்தையும் நித்தியம்னு நினச்சிட்டோம்னா மோட்சத்தில் என்ன வரும்னு சொன்னால், சம்சாரம் போகாதுங்கிற தோஷம் வந்துடும். இரண்டாவது தோஷம் மோக்ஷம் சென்று விடும் என்ற தோஷம் வந்துடும். மோக்ஷ நிவிருத்தி பிரசங்கக. சம்சார அனுவிருத்தின்னு ஒரு தோஷம், மோக்ஷ நிவிருத்திங்கிறது இனியொரு தோஷமாக வந்துடும். மோக்ஷ நிவிருத்தி பிரசங்கக இரண்டாவது தோஷம். மோக்ஷ நிவிருத்தின்னு என்ன? மோக்ஷத்தை நிவிருத்தின்னு அர்த்தம் சொல்லலை, மோக்ஷத்துக்கு நிவிருத்தி ஆயிரும். அதனுடைய அர்த்தம் என்ன? மோக்ஷம் போயிரும்னு அர்த்தம். முதல் தோஷம் சம்சாரம் போகாதுங்கிற தோஷம், சம்சார அனுவிருத்தி. எது போகணுமோ அது போகாது, எது போகக்கூடாதோ அது போயிடும். சில சமயம் நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்கும். எது நடக்கணுமோ அது நடக்காது, எது நடக்கக்கூடாதோ அது நடக்கும். அந்த தோஷம் விடும். அதுதான் இந்த காரிகையில் சொல்கிறார். எப்பொழுதுனா சம்சாரத்தையும் மோட்சத்தையும் சத்தியம் என்று சொன்னால் சம்சாரம் உன்னை விட்டு போகாது என்ற நிலையும், மோக்ஷமானது உன்னை விட்டு சென்று விடும் என்ற நிலையும் வந்துவிடும். இந்த தோஷத்தை தவிர்க்கணும்னு சொன்னால், அதாவது என்ன, அப்போ இந்த தோஷத்தை தவிர்க்கணும்னா என்ன ஆகணும்? சம்சாரம் போகணும், மோக்ஷம் போகக்கூடாது. இப்படி ஒரு நிலை வரணும்னா நீ மோக்ஷத்தையும் சம்சாரத்தையும் மித்யா என்றுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டை பார்ப்போம். எப்படி என்றால், பூர்வ பக்ஷியிடம் ஒரு கேள்வியை கேட்குறோம். பந்தமும் மோக்ஷமும் சத்தியம்னு நீ சொல்கிற அல்லவா? இந்த ரெண்டை நீ சொல்கிற, பந்தம்னு ஒன்று இருக்குது, மோக்ஷம்னு ஒன்று இருக்குது, ரெண்டையும் நீ சத்தியம்னு சொல்கிற. நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த இரண்டுக்கு முதலில் உன்னால் கிரமம் சொல்லி ஆக வேண்டும். நம்ம சொல்கிறோம், நீ கிரமம் சொல்லி ஆக வேண்டும். எது முதல் எது இரண்டாவதுன்னு சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஞாபகம் இருக்கா இப்படி ஒரு ஆர்குமெண்ட்டு? கிரமம் பேசி ஆகணும். நீ கிரமம் சொல்லலின்னா ஒரு உதாரணம் சொன்ன அது ஞாபகம் இருக்கோ? மாட்டினுடைய கொம்பு போல. காரிய காரணத்தை பற்றி நீ பேசணும்னு சொன்னால் இது முன் இது பின்னுன்னு கிரமம் சொல்லி ஆகணும். கிரமம் சொல்லலைன்னு சொன்னால் மாட்டுக்கு ரெண்டு கொம்பு சேர்ந்து வந்தது போல் காரிய காரண சம்பந்தமே இருக்காதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ அதே போல் ஒரு ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கிறோம். இதில் படிப்படியாக பார்க்க போகிறோம். இப்போ முதல் படி சம்சாரத்துக்கும் மோட்சத்துக்கும் கிரமம் சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு சித்தாந்தியான நம்ம சொல்கிறோம். அந்த கிரமமும் எப்படி சொல்லி ஆகணும்? நீங்களே சொல்லிடணும். எது முதல் எது பின்னாடின்னு சொல்லி ஆகணும். கிரமம் தானே, எந்த கிரமம் வேணாலும் சொல்லுவேன்னு சொல்லக்கூடாது. முதல்ல மோட்சம் பிறகு சம்சாரம் சொல்ல முடியாது. இப்போ முதல்ல என்ன சொல்லி ஆகணும்? சம்சாரம் பந்தம், இரண்டாவது மோட்சம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நீ கிரமத்திலையும் சம்சாரம் பூர்வம் மோக்ஷம் பశ్చాத், மோக்ஷம் பின்னாடி வந்தது, சம்சாரம் முன்னாடி இருந்ததுன்னு சொல்லி ஆக வேண்டும். யாரிடம் யார் சொல்கிறா? சித்தாந்தியான நாம் பூர்வபக்ஷியிடம் சொல்கிறோம். ஏன்னா அவன் எப்படிப்பட்ட கொள்கையுடன் இருக்கின்றான்? பந்தமும் மோக்ஷமும் சத்தியங்கிற கொள்கையுடன் இருக்கின்றான். நம்ம இதே விதமான ஒரு ஆர்குமெண்ட் எப்போ பார்த்தோம் சொன்னால், காரிய காரணம் சத்தியம்னு நினச்சிட்ருக்கிறவங்ககிட்ட இப்படி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணோம். அதே போல தான் இங்கேயும் செய்கிறோம். நீ மோட்சமும் பந்தமும் சத்தியம்னு சொன்னால் கிரமம் சொல்லி ஆகணும். நான் கிரமம் சொல்லலையே, ரெண்டு சேர்ந்து இருந்ததுன்னு சொன்னால் சேர்ந்து இருக்க முடியுமா? ஒரே ஒரு மனிதனிடம் பந்தமும் மோட்சமும் சேர்ந்து இருக்காது. இருளும் வெளிச்சமும் போல இதே அறையில் இதே நேரத்தில் ஒன்றா வெளிச்சம் இருக்கணும் அல்லது இருள் இருக்கணும், சேர்ந்து இருக்க முடியாது. அப்போ பந்தமும் மோட்சத்துக்கும் கிரமம் சொல்லி ஆக வேண்டும். இதை சொன்ன உடனே அவன் என்ன சொல்லி ஆகணும்? இப்போ பூர்வபக்ஷி எந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டோம்? சரி, நான் கிரமம் சொல்கிறேன். என்ன கிரமம் சொல்கிறான் அவன்? முதல்ல பந்தம் இருந்தது, ரெண்டாவது மோட்சம். அது நம்முடைய அனுபவம். நான் முதல்ல பந்தப்பட்டவனாக இருந்தேன்,
பிறகு சாஸ்திரமெல்லாம் படித்து ஞானத்தை எல்லாம் அடைஞ்சு மோட்சத்தை அடைந்து விட்டேன். சிஷ்யன் குருக்கிட்ட வரும்போது எப்படி வர்றான்? முக்தனா வர்றானா பத்தனா வர்றானா? முக்தனா இருந்தால் எதுக்கு வரணும்? சம்சாரத்தோடு தான் வருவான். பிறகு என்ன ஆவான்னா அவன் மோட்சத்துடன் செல்கின்றான். கண்ணீரோடு வந்தால் ஆனந்த கண்ணீரோடு போகிறான். வர்றது ஒரு விதமான கண்ணீர், போகிறது இனி ஒரு விதமான கண்ணீர். இதிலிருந்து என்னன்னா முதல் பந்தம், இரண்டாவது மோக்ஷம். இனி ரெண்டாவது கேள்வியை பூர்வபக்ஷிகிட்ட கேட்குறோம். இந்த சம்சாரம் இருக்கே, இந்த சம்சாரம் சநிமித்தம் வா நிர்நிமித்தம் வா? இது கேள்வி. சம்சாரம் அல்லது பந்தம் சநிமித்தம் வா நிர்நிமித்தம் வா? சநிமித்தம்னு சொன்னால் ஒரு காரணத்தை உட்பட்டு வந்துதா? நிர்நிமித்தம்னா எந்த காரணமும் இல்லாமல் திடீர்னு வந்திருக்காங்கிறது ஒரு கேள்வி. சம்சாரம் என்பது, பந்தம் என்பது ஒரு நிமித்தமாக வந்திருக்கா அல்லது எந்த நிமித்தமும் இல்லாமல் வந்திருக்கா? எந்த காரணமும் இல்லாமல் திடீர்னு உற்பத்தி ஆயிருக்கா? இப்போ பக்கத்தில் மாமரத்தை பார்க்குறோம். இது சநிமித்தம் வா நிர்நிமித்தம் வான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? இந்த மாமரம் ஒரு நிமித்தமாக இருந்து வந்ததா இல்லை திடீர்னு உற்பத்தி ஆயிருக்கான்னா என்ன பதில் நம்ம சொல்லுவோம்? விதைங்கிற நிமித்தத்தில் தான் இந்த மாமரம் வந்துள்ளது. அப்போது ஒரு காரியம் ஒன்று இருக்குன்னு சொன்னால், ஒன்று சத்தியம்னு சொன்னால், ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதற்கு ஒரு நிமித்தம் இருக்கணும். ஒரு கால் இந்த மாமரத்தை நான் என்ன சொல்கிறேன்? அது நிர்நிமித்தம்னு சொல்கிறேன். அது விதையெல்லாம் இல்லை, அது திடீர்னு வந்திருக்குன்னு சொல்கிறேன். அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் தெரியுமோ? நாளைக்கு பார்த்தா திடீர்னு இல்லாமல் போகலாம். அப்போ நான் என்ன சொல்லலாம்? இந்த ஹாலில் திடீர்னு ஒரு யானை வரலாம். காரணம் என்ன? ஒன்று வருவதற்கு ஒரு நிமித்தம் அவசியமே இல்லை. அப்போது எல்லாமே எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாங்கிற மாதிரி ஆயிரும். அப்படி நம்ம அனுபவத்தில் இருக்கான்னா கிடையாது. எது நடந்தாலும் அதற்கு ஒரு நிமித்தம் இருக்கின்றது. இப்போ நிர்நிமித்தம்னு சொன்னால் ஜெகதாந்திய பிரசங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாமே குருடாயிரும், எந்த விவஸ்தையும் இல்லாமல் போயிடும். ஆகவே என்ன சொல்லக்கூடாது? எந்த ஒன்றுக்கும் நிர்நிமித்தம்னு பதிலே சொல்லக்கூடாது. ஒன்றுமே இல்லாமல் அது திடீர்னு நடந்ததுன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு நிமித்தம் இருக்கின்றது, ஒரு காரணம் இருக்க வேண்டும். எந்த நிமித்தம்? நிமித்தம்னு சொன்னால் ஏதாவது ஒரு மூலம் இருக்கணும், அதிலிருந்து தான் இது வர முடியும். ஆகவே சம்சாரம் முதல்ல இருந்தது. இந்த பந்தம் ஒரு நிமித்தத்துக்கு உட்பட்டதா நிர்நிமித்தமானு கேட்டால் அவன் நிர்நிமித்தம்னு சொல்ல முடியாது. நிர்நிமித்தம்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, எந்த நிமித்தம் இல்லாமல் திடீர்னு பந்தம் வந்ததுன்னு சொன்னால் பிறகு நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு கால் உனக்கு திடீர்னு வந்த பந்தத்துக்கு திடீர்னு மோட்சம் வந்ததுன்னா அந்த மோட்சம் மீண்டும் போய் திடீர்னு பந்தம் வந்துடலாம். என்ன எல்லாமே திடீர்னு வர்றது. எந்த நிமித்தம் இல்லாமல் ஒன்று உருவாகும், ஒன்று போகும்னு சொன்னால் திடீர்னு நம்ம கொம்பு தலையில் வந்துடலாம். சரி, அதை வச்சு ஏதாவது பண்ண போகலான்னா அது போயிடும் திடீர்னு. இப்போ எதுவுமே நடக்காது, விவஸ்தை இல்லாமல் இருக்கும். ஆகவே நிர்நிமித்தம்னு பதில் சொல்ல முடியாது. அப்போ பூர்வபக்ஷினால் என்ன சொல்லி ஆகணும்? சநிமித்தம்னு தான் சொல்ல முடியும். ஒரு நிமித்தமாக அது வந்ததுன்னு சொல்ல முடியும். அப்படி சொல்ல நம்ம வைக்கிறோம். அவங்ககிட்ட கேள்வியை கேட்டு கேட்டு அவனை ஒரு கார்னர் பண்ணி அதற்கு இந்த காரிகை பதிலாக வரப்போகுது. அதனால் இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் புரிஞ்சாதான் இந்த காரிகை நமக்கு புரிய போகும். அப்போ இப்போ எந்த நிலைக்கு அவனை கொண்டு வந்துட்டோம்? அவன் என்ன சொல்லி ஆகணும்? சநிமித்தந்தான், ஒரு நிமித்தமாகத்தான் வந்திருக்குன்னு சொல்லுவான். பிறகு நமக்கு என்ன நிமித்தங்கிறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதை கேட்டாலும் அதுக்கு அவனால் பதில் சொல்ல முடியாது. சரி, அந்த நிமித்தத்தை தான் சொல்ல அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு அவன் பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் அது நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம அடுத்த ஆர்குமெண்ட் என்ன சொல்கிறோம்? எதெல்லாம் நிமித்தமாக உற்பத்தி ஆகிருக்கோ அது மித்யா, அது உண்மை அல்ல, சொரூபம் அல்லன்னு சொல்ல போகிறோம். எதெல்லாம் ஒரு நிமித்தமாக வந்திருக்கோ அது அதனுடைய சொரூபம் அல்ல. அது எப்படின்னு சொன்னால், தண்ணீர் இருக்குது, தண்ணீர் நல்ல சூடாக இருக்குது. இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம். இப்போ தண்ணீரில் இருக்கிற உஷ்ணம் சநிமித்தமா நிர்நிமித்தமானு கேட்குறோம்.
அது திடீர்னு உஷ்ணம் ஆயிடுதா இல்லை ஏதாவது ஒரு நிமித்தமாக உஷ்ணமாச்சான்னு கேட்குறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? நெருப்புங்கிற நிமித்தத்தினால தான் அங்கே உஷ்ணம்னு இருக்குன்னு சொல்கிறோம். அப்போது நெருப்புங்கிற நிமித்தத்தினால தான் தண்ணீருக்குள்ள உஷ்ணம்ங்கிறது இருக்குன்னு சொன்னால் அந்த உஷ்ணம்ங்கிறது தண்ணீரினுடைய சொரூபமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த நிமித்தம் போயிடுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு நிமித்தமாக எது வந்ததோ அந்த உஷ்ணமும் போயிடும். இப்போ எதற்காவது ஒரு நிமித்தத்தை நம்ம அறிமுகப்படுத்தினோம்னா, நிமித்தம்னா ஒரு காரணம், அந்த காரணத்தை அறிமுகப்படுத்தினோம்னா காரணத்தை நீக்கிட்டோம்னா காரியம் போயிருமே. இப்போ நெருப்பை நீக்கிட்டோம்னா தண்ணீருக்குள்ள இருக்கிற உஷ்ணம் போயிருமே. ஆகவே அந்த உஷ்ணம், தண்ணீரில் இருக்கிற உஷ்ணம்ங்கிறது என்ன? அது அதனுடைய சொரூபம் அல்ல, அதனுடைய சுபாவம் அல்லது சொரூபம் அல்ல. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஜீவங்கிட்ட இருக்கிற பந்தமானது, ஜீவனை பிடிச்சிருக்கிற பந்தம் ஒரு நிமித்தமாக வந்ததுன்னு நீ சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்? அந்த நிமித்தத்தை நான் நீக்கிட்டேன்னா பந்தம் போயிருமே. அப்போ பந்தம் எப்படி ஜீவனிடம் இருக்கின்ற சத்தியஸ்வரூபம்னு சொல்ல முடியும்? அந்த பந்தம் எப்படி சத்தியம்னு சொல்ல முடியும்? ஏன்னா அந்த நிமித்தம் தானே சத்தியம். இப்போ பந்தம்ங்கிறது காரியமாயிடுது, நிமித்தம்ங்கிறது காரணமாயிடுது. ஏன்னா நீ நிர்நிமித்தம்னு சொல்ல முடியாது, நிமித்தம்னு சொல்லித்தான் ஆகணும் என்பது நம்முடைய வாதம். இப்போ வாதம் புரிகின்றதோ? நம்ம என்ன சொல்லிட்டோம்? நீ ஒரு நிமித்தத்தை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நீ நிமித்தம்னு ஒன்று சொல்லிவிட்டால் பந்தம் என்ன ஆயிரும்? பந்தம் மித்யா ஆயிரும். காரணம் என்ன? அந்த நிமித்தம் இருக்கிற வரைக்கும் தான் பந்தம் இருக்கும். நான் எப்படியோ கஷ்டப்பட்டு நீ எதை நிமித்தம்னு சொல்கிறையோ அதை நான் நீக்கிட்டேன்னு சொன்னால் பந்தம் சத்தியம் இல்லாமல் ஆகிவிடும். இப்படி நம்ம சொன்ன உடனே இந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு பூர்வபக்ஷிக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அவனுக்கு என்ன வழின்னு சொன்னால் பந்தம் அனாதி என்று தான் அவன் சொல்லி ஆகணும். அனாதின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம நிமித்தத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்? பந்தம் அனாதி. இது பூர்வபக்ஷியினுடைய கடைசி மதம். அவனை பந்தத்தை அனாதின்னு சொல்ல வைக்கிறதுக்காக இப்படி கேட்டு சொல்ல வச்சிருக்கோம். காரணம் என்ன? பந்தத்தை நீ அனாதின்னு சொன்னாதான் நிமித்தம் சொல்ல வேண்டியது இல்லை. ஒன்று அனாதின்னு சொல்லிட்டா அதற்கு ஏங்கிற நிமித்தமே கிடையாது. அதனால் யாராவது கோபம் வந்ததுன்னு வச்சுக்குவாங்களே, உங்களுக்கு ஏன் கோபம் வந்ததுன்னு சொன்னால் நிமித்தம் கேட்டார்கள்னா அனாதின்னு சொல்லிடுங்க, பதில் சொல்ல வேண்டியதே கிடையாது. வேதாந்தம் படிச்சுட்டு அதில் அது வேதாந்தம் படித்தவங்களுக்கு தான் புரியும். வேதாந்தம் படித்தவங்களுக்குள்ளேயே ரகலை வந்ததுனா தான் இதுதான் பதில். யாராவது நீ ஏன் இந்த மாதிரி பண்ணின காரணம் சொல்லுன்னா அனாதி அப்படின்னு சொன்னீங்கன்னா காரணம் கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். அனாதின்னு சொல்லிட்டா காரணம் கேட்கக்கூடாது, அது அப்படியே இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன நிமித்தம்னு கேட்டால் அவன் அனாதின்னு சொன்ன உடனே பேசாமல் இருந்துடுறோம். ஆகவே பூர்வபக்ஷி இப்போ எந்த மதத்துக்கு வந்திருக்கான்? பந்தம் அனாதி. பிறகு இவ்வளோ தூரம் அவனை கார்னர் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன சொல்கிறான் பூர்வபக்ஷி? அனாதியான பந்தமானது நீங்கப்படுகிறது, அது போயிரும். அப்படி போகிறதுனால நமக்கு கிடைக்கிறது தான் மோக்ஷம். அப்போ மோக்ஷங்கிறது என்ன? ஆதி. ஆதினா தோன்றுகிறது. இந்த அனாதியாக இருக்கிற பந்தம் எப்பொழுது நீங்குதோ அப்பொழுது மோக்ஷம் அடையப்படுகின்றது. ஏன்னா முதல்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கிரமம் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். கிரமத்தில் பந்தம் முதல்ல இருந்தது, அது எப்படி இருந்ததுன்னா அனாதியாக இருந்தது. இரண்டாவது மோக்ஷம் வந்ததுன்னு சொல்கிறோம். அப்போ மோக்ஷத்துக்கு என்ன லட்சணம் அவன் சொல்லி ஆகணும்? ஆதிகி, தோற்றம். இப்போ பூர்வபக்ஷியினுடைய மதம் பந்தம் அனாதி, மோக்ஷம் சாதி. சாதினா தோன்றுகிறது. இவ்வளவு தூரம் பூர்வபக்ஷம் வந்தவுடனே நம்ம என்ன சொல்கிறோம்? அனாதியாக ஒன்று இருக்கு, அது பந்தம். மோக்ஷமானது தோன்றுகிறதுன்னு நீ சொல்கிற. அப்படி நீ சொன்னால் என்ன தோஷம் வரும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். ஒரு அனாதியாக இருந்ததுன்னு சொன்னால்
அது எப்பொழுதுமே எந்த நிமித்தமும் இல்லாமல் இருந்து கொண்டு வந்ததுன்னு சொன்னால் அதற்கு நாசம் வராது. நம்ம எதை அனாதின்னு சொல்கிறோம்? மெய்ப்பொருளினுடைய சைத்தன்ய சொரூபம் நிர்நிமித்தம்னு சொல்கிறோம். இப்போ ஆத்மா சைத்தன்ய சொரூபம் என்ன நிமித்தம்னா நிர்நிமித்தம், நிமித்தம் கேட்காத, அது அனாதின்னு சொல்கிறோம். அதனால் என்ன சொல்கிறோம்? என்றைக்குமே சைத்தன்யம் போகாது. ஆத்மா சத் சொரூபம், அந்த சத் சொரூபம் அனாதி, என்றைக்குமே போகாது. அதே போல் நீ பந்தத்தை அனாதின்னு சொன்னால், தோற்றமில்லாமல் இருந்ததுன்னு சொன்னால், பிறகு சம்சார அநிவிருத்தி பிரசங்கக, சம்சாரம் போகாது, பந்தமானது போகாது. காரணம் என்ன? நீ தான் அனாதின்னு சொல்லியிருக்கியே. சம்சாரத்தை அனாதிங்கிற கொள்கை உனக்கு இருப்பதனால், அது அனாதியாக இருக்கிறதுனா என்றைக்குமே இருக்கிறதுன்னு அர்த்தம். அது எப்படி உன்னை விட்டு போகும்? இது முதல் தோஷம். இரண்டாவது தோஷம் என்ன நம்ம சொன்னோம்? மோக்ஷத்துக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான்? மோக்ஷம் வந்தது, கிரமத்தில் மோக்ஷம் ரெண்டாவது வந்ததுன்னு சொல்கிறான். நம்ம என்ன சொல்கிறோம்? எதற்கு தோற்றம் இருக்கின்றதோ அது நாசத்தை அடைந்து விடும். இப்போ மோக்ஷத்துக்கு தோற்றம் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ மோக்ஷ நிவிருத்தி பிரசங்கக, மோக்ஷம் போயிடும். ஏன்னா நீ மோக்ஷத்துக்கு தோற்றத்தை சொல்கிற, சம்சாரம் போகாது, ஏன்னா சம்சாரத்தை அனாதின்னு நீ சொல்கின்றாய். இதுதான் இந்த காரிகையினுடைய சாரம். இப்போ இதுக்கு சம்பந்தம் எங்கே பிடிக்கணும்? பூர்வபக்ஷி சம்சாரமும் மோக்ஷமும் சத்தியம்னு சொல்லியிருக்கான். இங்கே பதில் எங்கே சொல்லப்படுது? நீ சம்சாரத்தை அனாதின்னு சொல்கிறதுனால சம்சாரம் போகாது, மோக்ஷத்தை ஆதின்னு சொல்கிறதுனால மோக்ஷம் போயிரும்னு சொல்கிறோம். இதற்கு கனெக்ஷன் என்ன? நம்ம பார்த்த படிகள் தான். சம்சாரத்தையும் மோக்ஷத்தையும் சத்தியம்னு நினச்சா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு கடைசியில் சம்சாரத்தையும் மோக்ஷத்தையும் சத்தியம்னு நினைக்கிற நீ சம்சாரத்தை அனாதியாகவும் மோக்ஷத்தை சாதியாகவும் தான் சொல்லியாகணும், வேறு வழி கிடையாது. அப்படி சொல்லும் பொழுது இங்கு நாங்கள் இந்த தோஷத்தை சொல்கின்றோம். என்ன தோஷம்னா, சம்சார அனாதின்னு சொன்னால் அது நீங்காது, பிறகு மோக்ஷம் ஆதின்னு சொன்னால் அது நீங்கும். என்ன, ஒரு காலத்தில் தோன்றியது இனி ஒரு காலத்தில் அழிந்து விடும். இதுதான் இங்கு பதில். இனி காரிகைக்குள்ளே போனால் மிக சுலபமாக புரிந்துவிடும். முதல் வரி, அநாதேகே அந்தவத்வம் ச சம்சாரஸ்ய. அநாதேகேங்கிற சொல்லை எடுத்து சம்சாரஸ்யங்கிறதுல சேர்த்திக்கணும். அநாதேகே சம்சாரஸ்ய, அநாதிகாலமாக இருக்கின்ற சம்சாரத்திற்கு, அநாதேகே சம்சாரஸ்ய அந்தவத்துவம் நீங்குதல், முடிவு என்பது ந சேத்ஸ்யதி நடைபெறாது. அநாதேகே சம்சாரஸ்ய, அநாதிகாலமாக இருக்கின்ற சம்சாரத்திற்கு அந்தவத்துவம் ச, அந்தவத்துவம்னா நீங்குதல், சென்று விடுதல், முடிவுக்கு வருதல். நிவிருத்தி என்பது ந சேத்ஸ்யதி, ந சேத்ஸ்யதினா நடைபெறாது, ஏற்படாது, சித்திக்காது. பிறகு இரண்டாவது வரியில் அனந்ததாச்ச ஆதிமதக மோக்ஷஸ்ய. மோக்ஷஸ்ய எப்படிப்பட்ட மோக்ஷம்? ஆதிமதக, ஆதிமதகன தோற்றத்தை உடைய, ஆதிமதகன தோற்றத்தை உடைய, ஆதிமதக மோக்ஷஸ்ய தோற்றத்தையுடைய மோக்ஷத்திற்கு, ஆதிமதக மோக்ஷஸ்ய ச தோற்றத்தையுடைய மோக்ஷத்திற்கு. இனி இரண்டாவது வரியில் முதல் சொல் அனந்ததா, என்றும் இருத்தல். என்றும் இருத்தல் என்பது ந பவிஷ்யதி நடைபெறாது. தோற்றத்தையுடைய மோக்ஷத்துக்கு என்றும் இருத்தல் என்பது நடைபெறாது.
தோற்றமில்லாத சம்சாரத்துக்கு முடிவு என்பது நடைபெறாது. தோற்றத்தையுடைய மோட்சத்திற்கு என்றும் இருத்தல், அனந்ததான என்றுமே இருத்தல் என்ற தன்மை ந பவிஷ்யதி. ந பவிஷ்யதினா நடக்காது, அது நடைபெறாது. இப்போ இதிலிருந்து என்ன முடிவுக்கு நம்ம வர்றோம்? சம்சாரத்தையும் மோக்ஷத்தையும் சத்தியம்னு சொன்னால் பிறகு அந்த சத்தியமான சம்சாரம் போகாது. பிறகு மோக்ஷங்கிறத நீ ஒரு காலத்தில் தோன்றியதாகத்தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ரெண்டுக்கு கிரமம் சொல்லி ஆகணும். அப்போ மோட்சத்தை ரெண்டாவது சொல்லி ஆகணும். நீ ரெண்டாவதுன்னு சொல்லும் போதே தோற்றத்தை சொன்னவன் ஆகிறாய். கிரமம் சொல்லி ஆகணும்னு சொன்னோடனே தலையாட்டுவான். ரெண்டாவது தான் மோட்சத்தை சொல்லி ஆகணும்னே அவன் என்ன சொல்லிவிட்டான்? தோன்றிவிட்டதுன்னு சொன்னதாகிறது. இப்போ ஆதி இருக்கிறதுனால எப்படி அந்தமாகும்? ஆகவே மோக்ஷம் உனக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால், சம்சாரம் உனக்கு போகணும்னு சொன்னால் ரெண்டையும் மித்தியா என்று ஏற்றுக்கொள். இந்த ரெண்டுமே மித்தியா தான். அதனால் என்னன்னா சம்சாரமும் மித்தியா, மோக்ஷமும் மித்தியா. உண்மையிலேயே சம்சாரம் மித்தியா என்று தெரிந்து கொள்வதுதான் மோக்ஷம். சம்சாரம்ங்கிறது மித்தியா, துயரம்ங்கிறது மித்தியா, அது இருக்கு எனக்கல்லன்னு தெரிஞ்சுக்கிறது தான் மோக்ஷம். இப்படி மித்தியாவை பற்றிய ஞானமும் மித்தியா தானே. இந்த சம்சாரங்கிறது மித்தியா, இது மித்தியான்னு நான் தெரிஞ்சிட்டதுனால எனக்கு வர்றது மோக்ஷம். ஆகவே இந்த ரெண்டுக்கும் சேம் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டின்னு சொல்கிறோம். சம்சாரத்துக்கு என்ன ரியாலிட்டியோ அதே ரியாலிட்டி தான் மோட்சத்துக்கு இருக்குது. காரணம் என்ன? இப்போ ஒருவன் தலைவலிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிகிட்டு இருக்கான். தலைவலி அவனுக்கு வந்த மாதிரி, தலைவலி வேண்டாம், தலையில் ஒரு கொம்பு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிகிட்டு இருக்கான். அவன் தலையில் பெரிய இப்படி ஒரு மானுக்கு இருக்கிற மாதிரி கொம்பு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு ஹாலிலிருந்து வெளியே வர சொன்னால், இல்லை கொம்பு செவுத்தில் இடிச்சுக்கும், நான் வரமாட்டேன், செவுத்தை இடிங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கான். வெளியே வாயான்னா வரமாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப கொம்பு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன பண்ணுறது? செவுத்தை இடிக்க முடியாது அவனுக்காக. இப்போ அவனுக்கு புரிய வைக்கிறான். புரிய வச்சு இல்லைப்பா அவன் தலையில் அது இல்லைன்னு காட்டுறான். அப்போ அதை புரிஞ்சிடுது. அவன் சொல்லிட்டான் இப்போ கொம்பு போயிடுதுங்கிறான், மான் கொம்பெல்லாம் போயிடுதுங்கிறான். இப்போ மான் கொம்பு வந்தது எப்படின்னா, வந்தது மித்தியான்னு சொன்னால் போனது சத்தியமா? போனது மித்தியாதான். மான் கொம்பு எப்படி வந்ததோ அப்படி தான் அது போயிருக்கும். அது மான் கொம்பு போனது மட்டும் சத்தியம்னு நான் சொல்கிறேன்னா அதை ஏன் சொல்லணும்? இப்போ நிஜமாலுமே இவனுக்கு மான் கொம்பு தலையில் வந்திருந்து அதை நம்ம அறுத்திருந்தோம்னா அது சொல்லலாம். உண்மையாக வந்தது, நான் உண்மையாக அறுத்து நீக்கி அவனை வெளியே வர வச்சேன்னு சொல்லலாம். வந்ததும் பொய், போனதும் பொய். பிறகு கடைசியில் என்னென்னா இந்த ரெண்டையும் பார்த்துட்ருக்கிற நான் தான், சைத்தன்யம்தான் உண்மை. அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.